எங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு கொடு. எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு படிச்சு விட்டு கல் உடைக்கிறதும், மண்ணு வெட்டுறதும், கிணறு வெட்டுறதும், செங்கல் சூழ இருப்பதும், இந்த மாதிரி கூலி வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் நினைச்சு பார்க்கணும். அதுதான் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இது மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபாய் இளைஞர் பேரவையும் நிச்சயம் செய்யும் என்பதை இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்கிறேன். வெள்ளக்காரனிடம் போராடி இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெற்று தந்த நாம் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராட தயங்குகிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிமைகளாக வாழ்ந்து வருகிறோம். உனக்காக நீங்க வாழ மாட்டீங்களா? நீங்க வெள்ளை சட்டை போட வேண்டியது இல்லையா?